இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குன்றனால அந்த கிளாத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்கான வந்து அளவு எடுத்துகிட்டு நம்ம நேராக ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கணும். எடுத்தக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸை அதில் வந்து கரெக்டாக ஏற்றி இறக்கி இல்லாமல் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அந்த ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக வந்து அந்த கோட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து அதை வைக்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே வந்துட்டு ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு அந்த பேக் கழுத்தோட இதை வந்து மார்க் பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அடுத்து ஷோல்டரை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டரில் வந்துட்டு ரெடி அளவு வச்சுட்டு ஃப்ரண்டில் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் அந்த சைடு வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஷோல்டரை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அடுத்து ப்ளவுஸோட சைடில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோலோட ஜாயின் பண்ணுறதையும் போட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு எதெல்லாம் ஸ்டிச்சஸோட அளவோ அதில் இருந்துட்டு நம்ம வந்து கோடு போடணும். ரெடி அளவில் கோடு போடக்கூடாது. எப்போயுமே ரெடி அளவுலேருந்து கோடு போட்டோம்னா நமக்கு ஸ்டிச்சஸான அளவு வந்து கிடைக்காது. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே அந்த ஷோல்டருக்கும் ஆம்கோலுக்குமே வந்துட்டு ஒரு கோடு வந்து போடணும். நம்ம இப்போ எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த கோடு எல்லாத்தையும் வந்து போட்டு இணைச்சிக்கணும். பிகினஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து தையலுக்கான அளவு வந்து கீழே 2.5 இன்ச்சும் மேலே வந்துட்டு 2 இன்ச்சு விட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு தான் மேலே வந்து விடணும் அப்படின்ட்டு இல்லை. பிகினஸாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னையோ பின்னையோ வந்திருக்கும் அப்படின்றனால நம்ம 2 இன்ச்சு விட்டு அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆம்கோலோடது வந்துட்டு இப்போ ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 இன்ச்சும் கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.25 இன்ச்சு வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இவங்களோட ஆம்கோட லென்த் வந்துட்டு 6 இன்ச்சுக்கு இருந்துச்சு. அதில் பாதியாக நம்ம மடித்து அந்த வளைவு வந்து நம்ம போட்டுக்கலாம். சில பேருக்கு வளைவு வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சுமே வந்துட்டு வளைவை வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஸ்டார் கழுத்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு உள்ளே கூடி ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்துட்டு அந்த 1/2 இன்ச்சுக்கானதை ஒரு மார்க் பண்ணி வளைவு போட்டுட்டு மேலேருந்து ஒரு வளைவு போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டார் நெக் வந்து நமக்கு கிடச்சிரும். அதை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணி